அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அல்லது வேத பகுதி, தியானிக்கப்படுகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் சாப்பாட்டை குறித்து பார்க்க போகிறோம். உணவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சில உணவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். சில உணவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருகிறது. கூட உட்காந்து சாப்பிட்டால் கூட சாபமா? எப்படி இது சாத்தியமாகும்? ஒரு மனுஷனோடு இன்னொரு மனுஷன் சாப்பிடுறதுல என்ன தவறு இருக்கிறது? சாப்பாட்டில் என்ன இருக்கிறது? பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே உணவினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிவோம். உறைவிடத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிவோம். உடை அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிவோம். இதெல்லாம் எழுத்துப்பூர்வமான அறிவு நமக்கு இருக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை காரியத்துக்கே நான் சொல்லுகிறேன். உணவின் பின்னால் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. உடையின் பின்னால் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. உறைவிடத்தின் பின்னால் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. இன்று முக்கியமாக இந்த குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தில் அடிப்படை காரியமாக உணவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உணவு, சில உணவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யும் என்று சொல்லி நீ அறிந்திருக்க வேண்டும். சில உணவுகள் உங்கள் வாழ்க்கையை எந்த இடத்துல கொண்டு போய்விடும். சில உணவுகள் உங்கள் வாழ்க்கையில் எதுவரை கொண்டு போகும். சில உங்களுடைய வாழ்க்கையில் உணவுகள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறது என்று குறித்து நாம் பார்க்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான காரியம். உணவு, அப்பத்தின் ஆசீர்வாதம். அப்பத்தின் ஆசீர்வாதம் மனதில் எழுதி வைத்து கொள்ளுங்க. அப்பத்தின் ஆசீர்வாதத்தை ஒரு விசுவாசி சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சில வேத ரகசியங்கள், ராஜ்யத்தின் ரகசியங்களை விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். ராஜ்யம், உமது ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில் இறங்க வேண்டும். நாம் ராஜ்யத்துக்கு தூரமானவர்களாக இருக்கக்கூடாது. ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் அழமாட்டீர்கள், துக்கிக்க மாட்டீர்கள், உணர்ச்சிசப்பட மாட்டீர்கள். எல்லாம் ராஜ்யத்தின் அடிப்படையிலே போய் கொண்டிருக்கும். ராஜ்யத்தின் கோட்பாடுகள் வெளியே உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரத்து கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது ராஜ்யத்தின் புத்திரராகவும் நீங்கள் காணப்படுவீர்கள். தேவ சாயலும் தரிக்கப்படும். ராசாவின் வீட்டு பிள்ளை, ராஜாவினுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் அழுகிறதுனால ஒன்றும் வரப்போவதில்லை. ஆனாலே நீ ஏன் அழுகிறாய்? அழுகிறது எல்லாம் உணர்ச்சி வசப்படுதலில் ஒரு காரியம்தானே தவிர, அழுதால் கிடைக்கும் என்று நினைத்தால் அது சிறுப்பில்லை. தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழுது ஜெபிக்கிறேன் ஐயா, சந்தோஷம். கண்ணீரின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் தருகிறார். நீங்கள்லாம் பார்த்தீங்களா, சில தொலைக்காட்சியில் ஜனங்க அழுது ஜெபிப்பாங்க. நான் தவறாக சொல்லலை, அது அவர்களுக்கு தெரிந்தது செய்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அழுது தீர்த்து விட்டார். சகிக்காதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து விட்டார். மனம் கசந்து அழுதார், வஸ்திரம் இழந்தார், எல்லா அவமானம், இந்த பாடுகள், உபத்திரவம், சஞ்சலம், துக்கம், வியாகுலம், வலி, வேதனை, நம் சாபங்கள் அனைத்தையும் தூக்கி சிலுவையில் சுமந்து தீர்த்தபடினால அவர் நிமித்தம் நாம் பிழைக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். நான் அனுதினமும் இந்த சிலுவையை விசுவாசிகள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குட் ஃப்ரைடேக்கு மட்டும் இல்லை, உயிர்த்தெழுதல் ஈஸ்டருக்கு மட்டும் இல்லை. அவர் மட்டும் இல்லாவிட்டா, அந்த சிலுவை மட்டும் அவர் சுமக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கும். நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே அவர் யூதர்களுடைய தேவனாக இருந்திருப்பார். ஜூடாயிசம் ஒன்று தான் இருந்திருக்கும். இதுவும் அவர் கிறிஸ்துவத்தை நிறுவ வேண்டும் என்றெல்லாம் வரல. அவர் வந்தார், அவர் ஊழியத்தை செய்தார், அவர் பரமேறினார், உயிர்த்தெழுந்தார், நமக்கு பரிசுத்தாவை கொடுத்தார். ராஜ்யத்துக்கு சேரும்படியாகத்தான் நமக்கு கட்டளையிட்டு விட்டு போயிருக்கிறார். எல்லாம் ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். மறுவார்த்தையில் சொன்னால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பூமியில் இங்கே ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள், ராஜ்யத்தினுடைய ஞானம், ராஜ்யத்தினுடைய மேன்மை, இதெல்லாம் அறியாமல் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது.
அதற்கு அடிப்படை தான் ஜலத்தினாலே கழுவப்படுகிறது, ஆவியினாலே கழுவப்படுகிறது. இது ராஜ்யத்தினுடைய சத்தியங்க. ராஜ்யம் வருவதாக இயேசு கற்பித்த ஜெபம் இருக்கிறது. அது மிக எவ்வளோ அற்பமாய் பேச முடியுமோ அவ்வளோ அற்பமாய் பேசுகிறதெல்லாம் கண்டனத்துக்குரியது. ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தில் இருக்கிற மகிமைக்குரிய ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்புறத்தில் பார்த்து அதை படிக்கிறவர்களை பார்த்தும் கிண்டல் பண்ணுவாங்க நம்ம ஆட்கள். ஐயா, அதனுடைய ஆழம் ஒன்று இருக்கிறது, அதில் இருக்கிற மகிமை ஒன்று இருக்கிறது. இதை தெரியாமல் நீங்கள் குடும்பமும் நடத்த முடியாது, நீங்கள் பூமியிலையும் ஜீவிக்க முடியாது. இந்த ராஜ்யத்தினுடைய ரகசியம் தெரியாததுனால்தான் வாழ்க்கையில் சஞ்சலிப்போடும் தத்தளிப்போடும் தற்கொலை எண்ணங்களோடும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன, அவன் எங்கன்னா கஷ்டம்னு சொல்லி ஜெபம் பண்ண போனால் நீங்கள் கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணுங்கன்னுவான். இல்லை கர்த்தருக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எதையாவது ஒன்று நம்மக்கிட்ட வசூல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே பிரச்சனைன்னு போகிறோம். அப்போது பாருங்கள், அது வித்தியாசமான ஒரு இடத்துல போய் கொண்டு போய் விட்டுரும். நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமான இடத்துல அதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ராஜ்யத்தை குறித்ததான அறிவு குறைவாக இருக்கிறது. இது மாதிரி ஊர் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கோம். ஆனால் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷ அறிந்தவர் நாம், ராஜ்யத்தின் புத்திரலாக இருக்கிற நாம், ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை அறிந்திருக்கிற பொழுது நாம் இதிலெல்லாம் இடர மாட்டோம். முதலில் நீங்கள் உணவை குறித்ததான அறிவு இருக்க வேண்டும். நீங்கள் பசியை ஜெயிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் பிழைப்பான். நீங்கள் முதலில் ராஜ்யத்தினுடைய ஜனங்க என்ன செய்வோம் என்று கேட்டால், தேவ வார்த்தையெல்லாம் நம்ம பிழைக்க முடியுமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த உடனே கிருபை நம்ம உணர்கிறோம், இது நம்மால் முடியாத காரியம், கர்த்தருடைய கிருபையா. அதோடு சிலர் கண்களை மூடி பரலோகத்துக்கு போயிடுவாங்க, காது நித்திரை அடைஞ்சிடுவாங்க. அடுத்தது கிருபையும் சத்தியம் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். அடுத்து நம்ம கர்த்தருக்கு வார்த்தைக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உபவாச ஜபம் 40 நாட்கள் 40 இரவுகளும் வார்த்தையினாலே அவர் போஷிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உடையவராக இருந்தபடியினால்தான் அவரால் பகிரங்கமாக பேச முடியுது. எத்தனையோ பேர் இயேசுவோடு இருந்தாங்க, எத்தனையோ பேர் இயேசு நாமத்தை பயன்படுத்தினாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன். வஸ்திரங்கள்லாம் பிடித்து இழுத்து அவர்கள் நிர்வாணப்படுத்தி அவர்களை ஓட விட்டது பிசாசு பிடித்த ஜனங்க செய்தாங்க. சில பிசாசுகள் அப்படித்தான், வஸ்திரத்தை அவருக்கு பிசாசு என்பதல்ல, இயேசு நடைமுறையில் வைத்திருந்ததுனால பிசாசுகள் அதை அறியும். பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இயேசுவையும் அறிவேன், உங்களையும் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன் என்று அந்த பிசாசு பிடித்தவர்கள் சொல்லுகிறாங்க. எதை வைத்து சொல்லுகிறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெண்மணி குறி சொல்லுகிறாவினால் பீடிக்கப்பட்ட பெண்மணி சொல்லுகிறா, இந்த சர்வவல்ல தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர்கள் இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை போதிக்க வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அப்போ பவுலுடைய வாழ்க்கையை அந்த பிசாசுகள் அறிகிறது. அதே போல் இயேசுவின் வாழ்க்கையும் பிசாசுகள் அறிகிறது. வாழ்க்கையை அறிகிறது என்றால் என்னென்னா, நீங்கள் தனியாக இருக்கிற பொழுது, தனிமையில் இருக்கிற பொழுது, யாரும் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்பதில் தான் காரியம் இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? தனிமையிலும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும், ஜனங்க மத்தியில் இருக்கிற பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வேஷம் அப்போ ஒரு வேஷம் போடுகிறது என்பது அல்ல. அதுதான் சொல்ல வருகிற காரியம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பரிசுத்தமாக வாழ்கிறது இல்லை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தம் கூட ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றபடி பரிசுத்தம் இருக்கும். நான் சொல்லுகிறது வசனத்தின் அடிப்படையில் இந்த உணவை குறித்ததான செய்திக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த பிசாசுகளை அறிகிறபடினால அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? 40 நாட்கள் 40 இரவுகளும் வசனத்தை தியானிக்கிறவராக, வசனத்தினால் நாம் பிழைக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறவராய் காணப்பட்டார். இது உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதனால்தான் வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் இவர்களை பசியினால் வழிநடத்துக்கான காரணம் என்னவென்று கேட்டால், இவர்கள் உலக பிரகான உணவுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய உணவினாலே இவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் வர வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பினார். ஆனால் அந்த இடத்துல ஆவிக்குரிய தாகம் அதிகமாக இருந்தால் பூமிக்குரிய பசி குறைந்திருக்கும். சரீரத்தில் பசி வேறு மாதிரி இருக்கும்.
ஏதோ ஒன்று கிடைத்ததை தின்றுவிட்டு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்குற ஜனங்களாக இருப்போம். இங்கே அப்படி இல்லை. எனக்கு முதலில் என்னுடைய வயிறு நிரம்ப வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த பிறகு உங்களுடைய போஜனம் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கோவித்து கொள்ள வேண்டாம், என்னை இப்படி பேசுகிறார் என்று. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அப்பத்தினாலே பிழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்பது ஆவிக்குரிய அப்பம் மன்னாவினாலும் நீங்கள் பிழைக்கப்படுகிற அனுபவம் வர வேண்டும். வானத்திலிருந்து வருகிறது அந்த மன்னா, அதை சாப்பிடுகிறாங்க. இந்த அனுபவம் வந்தால்தான் ஒரு விசுவாசி பசியை ஜெயிக்க முடியும், உணவை ஜெயிக்க முடியும், ருசியை ஜெயிக்க முடியும். வசனம் அந்த அளவுக்கு ரத்தத்திலும் நாணத்திலும் நரம்புகளிலும் சதையிலும் மனதிலும் ஆழமான இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் எல்லாம் வசனம் படிந்திருக்க வேண்டும். உங்கள் உடல் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு அவயத்திலும் இந்த வசனம் கிரியை செய்து கொண்டிருக்க வேண்டும். வசனம் இப்படி சொல்லுகிறது, வசனம் என்னடா இப்படி பேசுகிறார் நினைக்க வேண்டாம். இது ஒரு விதமான ஆவிக்குரிய பக்குவம்.